வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 12th ஜூலை 2022 யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ண யூஜிசி நெட் பேப்பர் 1ல் இருக்கிற பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் யூனிட்டில் இருக்கும் 5 கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. Which of the following air pollutant is known to be human carcinogen? Carbon monoxide, asbestos fiber, nitrogen dioxide, sulfur dioxide. இதில் எது ஹியூமன் கார்சினோஜன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது? அதாவது புற்றுநோயை உண்டாக்கும், கேன்சரை உண்டாக்கும் ஒரு பொருளாக எது சொல்லப்படுறது அப்படிங்கிறது தான் எந்த ஏர் பொல்யூட்டன் சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ஒரு ஸ்லைட் பார்த்துட்டு வரோம். அதாவது ஆஸ்பெட்டாஸ், இதனுடைய ஆன்சர் asbestos fiber. ஆஸ்பெட்டாஸ்னால் நம்ம வீட்டிலலாம் போடுறோம்ல, இதுதாங்க. சாதாரணமாக இதை எல்லோரும் சிமெண்ட் சீட்டு போட்டிருக்கோன்னு கூட சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இது என்னென்னா given to 6 minerals that occur naturally in the environment as bundles of fibers. அதாவது நிறைய ஃபைபர்ஸ், பண்டல்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ் வச்சு இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. த்ரெட்ஸ் ஃபார் டியூரபிள் த்ரெட்ஸ் ஃபார் யூஸ் இன் த கமர்ஷியல் அண்டு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கோசரம் இந்த இதை இவ்வளோ நிறைய மினரல்ஸ் அண்டு ஃபைபர்ஸ் வச்சு இது பண்ணுறாங்க. ரெசிஸ்டன்ட் டு இந்த ஃபைபர்ஸ் ரெசிஸ்டன்ட் டு ஹீட், ஃபயர் அண்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஸோ இதை இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி ஏர் பொல்யூட்டன்ட் அப்படின்னு பார்க்கணுன்னா, கேன்சருக்கு எப்படி இது காரணமாக இருக்குதுன்னா, நம்ம ஒர்க் பிளேஸு அப்புறம் நிறைய வீடு இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இருக்கக்கூடிய இந்த ஆஸ்பெட்டாஸ் இன்டோர் ஏர் பொல்யூஷனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் இருக்குது பாருங்களேன், அது ஒரு இதப்போ ஹீட் நடக்கும்போது ரொம்ப துகளாக பருப்பி நம்ம லங்ஸ்குள்ளெல்லாம் அது உள்ளே போகிறதுக்கும் நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறத ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் பெரிய ப்ராப்ளம் உண்டும் பண்ணிகிட்ருக்கிறது. அப்போ இப்படி இந்த ஃபைபர்ஸ் இந்த டின்னி asbestos fibers are released into the air. டிஸ்டர்ப்ஸ் ஆகும்போது அது அப்படி ஆகுது. இந்த ஆஸ்பெட்டாஸை ஹியூமன் கார்சினஜன் அப்படின்னு ஹியூமன் கார்சினஜன், அதாவது கேன்சரை உண்டாக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறது. இது யார் சொல்கிறாங்கன்னா, யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹியூமன் சர்வீஸ், US Environmental Protection Agency and International Agency for Research on Cancer. இவங்க எல்லாருமே ஹியூமன் கார்சினஜன் அப்படின்னு இந்த ஆஸ்பெட்டாஸை சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய ஆன்சர், அந்த ஏர் பொல்யூட்டன்ட்டை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படி சொன்னோன்னா ஆஸ்பெட்டாஸ் ஃபைபர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். Which regions of India experience the maximum number of cyclones? இந்தியாவில் ரொம்ப சைக்ளோன் வரக்கூடிய ரீஜன் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சென்ட்ரல் இந்தியா கட் பண்ணிடலாம், நார்த்தன் இந்தியாவையும் கட் பண்ணிடலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு நல்லாவே தெரியும், ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான் நிறைய இந்த சைக்ளோன் வந்துட்டுருக்கிறது. ஸோ அதுக்கு நம்ம பார்த்தலாம். இதுதான் ஈஸ்ட் கோஸ்ட் பகுதி, அதாவது பே ஆஃப் பெங்கால் இருக்கக்கூடிய இடம் ஈஸ்ட் கோஸ்ட். அதாவது சைக்ளோன்ஸ் இந்தியா ஒரு பெரிய மோசமான சைக்ளோன்னா ஃபஸ்ட்டு என்னதுன்னா, அட்மாஸ்பியரிக் டிஸ்டர்பன்ஸ் அரவுண்டு லோ ப்ரெஷராக இருக்கும்போது என்ன சொல்கிறது, ஸ்வெட் அண்ட் எஃபன் டிஸ்ட்ரக்டிவ் ஏர் சர்க்குலேஷன் பண்ணக்கூடியது தான். ஸ்வெட் அண்ட் எஃபன் டிஸ்ட்ரக்டிவ் ஏர் சர்க்குலேஷன் ஆகுது. சைக்ளோன்ஸ் ஸ்ட்ராங் வயலண்ட் ஸ்ட்ராங், பெரிய வயலண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டார்ம் அண்டு பேட் வெதர்னால தான் இது சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. இந்தியா ஒஸ்ட் அஃபெக்டட் ரீஜன் இன் த வேர்ல்டு இந்த சைக்ளோன் இதில். ஏன்னா நமக்கு 8041 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே நமக்கு கோஸ்டல் லைன் ஏரியா இந்தியாவில் இருக்கக்கூடியது.
10% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ட்ராபிக்கல் சைக்ளோனில் வந்து வேர்ல்டுலேயே நடக்கக்கூடிய 1 இயருக்கு நடக்கக்கூடிய சைக்ளோனில் வந்து 10% வந்து இந்தியாவில் மட்டுமே நடக்கிறது. அப்புறம் இது வந்து மெயினாக வந்து பே ஆஃப் பெங்கால் தான். ஈஸ்ட் கோஸ்ட்டை காட்டிலும் பே ஆஃப் பெங்காலில் தான் வந்து அதிகமாக இது நடந்துகிட்ருக்குது சைக்ளோனு. அதாவது 5 to 6 டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் எவ்ரி இயருமே நடக்கிறது. அதில் வந்து 2 to 3 குட் பி சிவியராகவே இருக்கும். 2-3 வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். நம்மளோட இதில் நிறைய நம்ம பார்த்தல நீலம், மாண்டூஸ் இதெல்லாமே சிவியராக இருக்கும் இந்த சைக்ளோன்ஸு. மோஸ்ட் சைக்ளோன்ஸ் அக்கர் இன் த பே ஆஃப் பெங்கால். இது வந்து பே ஆஃப் பெங்காலில் தான் இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அரேபியன் சீயை காட்டிலும் அதாவது 5 சைக்ளோன் 1 இயருக்கு வந்துச்சுன்னா பே ஆஃப் பெங்கால் சைடில் ஈஸ்ட் கோஸ்ட்டில் 4 அரேபியன் சீயில் 1 அந்த மாதிரி இருக்கக்கூடியது. வெஸ்ட் கோஸ்ட்னால் அரேபியன் சி, ஈஸ்ட் கோஸ்ட்னால் பே ஆஃப் பெங்கால். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட் கோஸ்ட் தான் வந்து ரொம்பவும் சைக்ளோன் வரக்கூடிய இடமாக இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் 1 ஈஸ்ட் கோஸ்ட். கொஸ்டின் நம்பர் 3. Which of the following statement about biodiversity are correct அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நம்மளால் சில ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பயோடைவர்சிட்டினா என்னென்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். பயோ ப்ளஸ் டைவர்சிட்டி மீன்ஸ் லைஃப் வெரைட்டி நிறைய இதனுடைய வெரைட்டி ஆஃப் லைஃப் சேர்ந்தது தான். அதாவது பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இப்படி இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து ஃபுல்லாக சேர்ந்தது தான் வந்து பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பயோடைவர்சிட்டி வந்து 3 டைப்ஸாக இருக்குது. எக்கோசிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியது ஆல் டிஃப்ரெண்ட் ஹேபிட்டட் எல்லாமே சேர்ந்தது எக்கோசிஸ்டம். அதுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து ஸ்பீசியஸ் டைவர்சிட்டி. அதற்குள்ளே இருக்கக்கூடியது ஜெனட்டிக்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. அதே சேம் ஃபங்கை சேம் இதுவாக இருக்கக்கூடியது தான் வந்து ஜெனட்டிக். ஸ்பீசியஸுங்கிறது வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ் இருக்கக்கூடியது ஸ்பீசியஸ் டைவர்சிட்டி. இப்போ வந்து பயோடைவர்சிட்டினா எல்லா அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கி இப்படி எல்லாமே இருக்கக்கூடியது தான் சொல்லி நம்ம பார்த்தோம். சப்போர்ட் எக்கோசிஸ்டம் ஸ்டெபிலிட்டி இது வந்து நம்ம படித்து பார்த்தாலே புரியும். இந்த ஆப்ஷன் நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் வேணும், மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. எது இல்லாமல் இருக்குன்னு பார்த்துட்டோம்னா மற்றதெல்லாம் நமக்கு சொல்லலாம். ஹியூமன் இது வந்து இருக்கும் ஷியூராகவே. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஹாவ் ஷார்ப்லி இன்க்ரீஸ்ட் ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன்ஸ். அதாவது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன் அந்த சில அனிமல்ஸ் அண்டு பிளான்ட் எல்லாம் வந்து நம்ம அழிந்து போகிறதுக்கு நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதுவும் இருக்கும். ஹேபிட்டட் ஃப்ராக்மெண்டேஷன் ஹேஸ் நோ அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆன் பயோடைவர்சிட்டி. அதாவது நோ அட்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஹேபிட்டட் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொன்னால் இந்த அனிமல்ஸினுடைய வாழ்விடம், இந்த நிலத்தெல்லாம் நம்ம வந்து துண்டு துண்டாக போடுறோம்ல, அதெல்லாம் வந்து பயோடைவர்சிட்டினா நமக்கு எல்லாமே பிளான்ட்டு, புழு பூச்சிகள், அனிமல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியது. ஆனால் இங்கே நோ அட்வர்ஸ் இம்பேக்ட்னு கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம். இது வந்து ராங். about 70% ஆஃப் ஆல் known species ஆர் invertebrates. இன்வெர்டிபிரேட்ஸ்னால் முதுகெலும்பு இல்லாதது. அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த அனிமல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய மொத்த இதில் வந்து 70% வந்து முதுகெலும்பு இல்லாததுன்னா என்னது? இந்த புழு பூச்சி இப்படியெல்லாம் இருக்குது பாருங்களேன், அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக முதுகெலும்பு இல்லாததாக இருக்கிறது பயோடைவர்சிட்டியில். ஸோ இது வந்து அதனுடைய ஒரு கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஏ, பி அண்ட் டிங்கிறது ஏ, பி அண்ட் டி ஆப்ஷன் நம்பர் 2 வந்து இதில் கரெக்ட் ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை த மேஜர் சோர்சஸ் ஆஃப் மீத்தேன் எமிஷன். landfills, mountain river, paddy fields, wetlands. மேஜர் சோர்சஸ் ஆஃப் மீத்தேன் எமிஷன். மீத்தேன் எமிஷன்னா மீத்தேனை வெளியிடக்கூடாது, அதுக்கு மேஜர் சொல்யூஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. சோர்சஸ் ஆஃப் மீத்தேன் என்னன்னு சொல்லி பார்த்தா, மீத்தேன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா அது ஒரு ஹைட்ரோகார்பன். அது வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸில் வந்து ஒன் ஆஃப் த இது. கார்பன் டை ஆக்சைடு வந்து 60% 60 சம்திங் பர்சன்டேஜ் இருந்தால் மீத்தேன் வந்து 20% கிட்ட இருக்கும். 100% இதில். அதாவது செகண்ட் கார்பன் டை ஆக்சைடுக்கு செகண்டாக இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னா அது வந்து மீத்தேனை தான் இருக்கும். அட்மாஸ்பியர் எஃபெக்ட் தான் எர்த் டெம்பரேச்சர் அண்ட் கிளைமேட் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது. பிரேக் டவுன் ஆர் டிகே ஆஃப் த ஆர்கானிக் மெட்டீரியல் அதுதான் வந்து மீத்தேன் சொல்லக்கூடியது. இது வந்து நேச்சுரல் ப்ராசஸ் அல்லது ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்லையோ இல்லை நேச்சுரலாகவோ இந்த மீத்தேன் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ நேச்சுரலாக பார்த்தோம்னா வெட்லேண்ட்ஸ்னால் இதுதான் ஈரமாக இருக்கக்கூடிய எப்போவுமே தண்ணி இருக்கக்கூடிய
காடு, சதுப்பு நிலக்காடு அப்படின்னு சொல்லக்கூடியது. த சீபேஜ் ஆஃப் கேஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் டெபாசிட்ஸ், தென் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம்னா லேண்ட்ஃபில்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன்ஸ், பேடி ஃபில்ஸ், அப்புறமா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அங்கெல்லாம் வந்து இந்த மீத்தேன் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த பேடி ஃபீல்டு பார்த்தோம்னா இதில் வந்து நல்லாவே நமக்கு தெரியும் இந்த இடத்துல மீத்தேன் வந்து ஃபார்ம் ஆகுறது. இது என்னென்னா லேண்ட்ஃபில்ஸ், இந்த ஒரு பெரிய கடங்காட்டது பண்ணி ஊருனுடைய எல்லா குப்பைகள் ஒரு இடத்துல ஃபில் பண்ணி பண்ணாங்களா, அந்த லேண்ட்ஃபில்ஸ் இருக்குல்ல, அந்த இது அது எல்லாமே வந்து ஆந்த்ரோபோஜெனிக் மீத்தேன் ஃபார்ம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்த்தோம்னா லேண்ட்ஃபில்ஸ், மவுண்டன் ரிவர் ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணி, அதில் வந்து இந்த மாதிரி பங்கு எந்த ஒரு புழுப்பூச்சி மீத்தேனோ வந்து ஃபார்ம் ஆகாது. பேடிஃபில்ஸ் அண்ட் வெட்லேண்ட்ஸ், அதாவது ஏசி அண்ட் டி, ஏசி அண்ட் டி ஆப்ஷன் நம்பர் 4 இதனுடைய. த நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து கொஞ்சம் ஒரு மேட்சஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் இருக்குது, இந்த பக்கம் வந்து அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ட்ரீட்டியை பற்றி ஒரு அளவுக்காக நம்ம ஒரு மேலோட்டமாக பார்க்கணும். ஸோ அந்த ஸ்லைட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குவைட்டோ ப்ரோட்டோகால்ங்கிறத பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த எவ்ரி ஒன் ட்ரீட்டிக்குமே வந்து ஒரு தனித்தனி ஒரு வீடியோஸ் வந்து நம்ம போடுறதாவே இருக்கும். இது ஒரு சும்மா ஒரு ஸ்லைடுக்கு லெவலுக்கு கொடுத்துருக்குது. குவைட்டோ ப்ரோட்டோகால் வந்து 1997 டிசம்பரில் வந்து இது பண்ணப்பட்டது. இது என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டது 16 February 2005 இருந்து. 192 பார்ட்டிஸ் வந்து இப்போ இதில் இருக்காங்க. UNFCCங்கிற ஆப்ரேஷனல் மூலமாக வந்து இந்த குவைட்டோ ப்ரோட்டோகால் வந்து இருக்குது. தென் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரிஸ் வந்து எப்படி வந்து அதை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குவைட்டோ ப்ரோட்டோகாலோட இம்பார்ட்டன்ட். அதாவது எஸ்டாப்ளிஷிங் த ஃப்ளெக்சிபிள் இது இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்னா ஃப்ளெக்சிபிள் மார்க்கெட் மெக்கானிசம் பேஸ்டு ஆன் ட்ரேட் ஆஃப் எமிஷன் பர்மிட், அதாவது எமிஷன்ஸ் வெளியிடுதல் பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எந்த லெவலுக்கு வந்து கண்ட்ரோலாக வச்சு நம்மளுடைய மார்க்கெட் மெக்கானிசத்தை வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறது தான் வந்து இதனுடைய முக்கியமான குவைட்டோ ப்ரோட்டோகாலோடது முக்கியமானது. தென் பார்த்தோம்னா ரியோ சமிட், இது வந்து 1992 வந்து ரியோ தி ஜெனிரோங்கிற பிளேஸில் பிரேசிலில் இருக்கிறதுல 13 to 14 June 1992 நடந்தது. என்வரான்மெண்ட் அண்டு டெவலப்மெண்ட், யுனைடெட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் என்வரான்மெண்ட் அண்டு டெவலப்மெண்ட்டுங்கிறது அதுதான் வந்து எர்த் சம்மிட்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் என்வரான்மெண்ட் கான்ஃபரன்ஸ் ஸ்டாக்ஹோல்மில் நடந்து, ஸ்வீடனில் இருக்கிற ஸ்டாக்ஹோல்மில் நடந்து 1972. அதனுடைய 20 years ஃபினிஷ் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து எர்த் சம்மிட் இது வந்து பிரேசிலில் நடந்தது. இதனுடைய முக்கியமானது வந்து என்னென்னா சோசியல், எக்கனாமிக் அண்ட் என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆர் இன்டர் டிபெண்டட் அண்ட் எவால்வ் டுகெதர். அதாவது ஒன்னோட ஒன்று வந்து ரிசோர்ஸஸ் எப்படி வந்து இன்டர் டிபெண்ட் ஆகிருக்குங்கிறது தான் வந்து இதனுடைய முக்கியமான ஹைலைட்டட் பண்ணக்கூடிய கோலாக இருக்கக்கூடியது. சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸ், அதாவது எல்லா ரிசோர்ஸும் சோசியல், எக்கனாமிக் அண்ட் என்வரான்மெண்ட் இப்படி இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸையும் எப்படி சஸ்டைனபிளாக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரியோ சம்மிட்டுங்கிறது. இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னா ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் மேக்கிங் சோலார் எனர்ஜி, அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியோட இன்னொரு கண்ட்ரி சேர்ந்து ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் அவைலபிள் 24/7 அஃபோர்டபுள் காஸ்ட் டு ஆல், அதாவது அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வந்து எல்லோருக்குமாவே வந்து எனர்ஜியை கொடுக்கக்கூடியதுக்கு சோலார் எனர்ஜியை கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்குள்ள ஒன்று கொலாபரேட் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து இந்த சோலார் இதில் வந்து இது ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி கிளைமேட் சேஞ்ச் அது வந்து 196 பார்ட்டிஸ் இது அடாப்ட் பண்ணின ஒரு யுனைடெட் நேஷனல் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் COP21 சொல்லக்கூடியது. இது வந்து பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸில் 12 December 2015 வந்து நடந்தது. இது என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டது வந்து November 2016 4 தென் இதனுடைய இம்பார்ட்டண்ட்டானது வந்து என்னென்னா, அதாவது ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலில் இன்க்ரீஸ் இன் குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர், அதை வந்து ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலில் காட்டிலும் பிலோவா 2 degree Celsius வச்சுக்கிறது தான் வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ட் கோலாகும். தென் 1.5 degree Celsius வந்து அதை லிமிட் பண்ணி கண்டினியூ பண்ணுறத வந்து இதனுடைய கோலாக வந்து இருக்கிறது.
இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து 5 இயர் சைக்கிள் பேசிஸில் வந்து கண்ட்ரிஸ் அவங்களுடைய கிளைமேட் ஆக்ஷன் பிளானை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அப்படி சப்மிட் பண்ணக்கூடிய அந்த இதுக்கு பேரும் இன்டெண்டட் நேஷ்னலி இன்டெண்டட் டிட்டர்மைண்ட் கான்ட்ரிபியூஷன் சொல்லி சொல்கிறாங்க. எமிஷன் ட்ரேடிங் எங்கே பார்த்தோம்னா கயட்டா புரோட்டோக்கால், அதாவது அதில் இந்த எமிஷன்ஸ் வந்து எமிஷன் ட்ரேட் பர்மிட் கொடுத்து அந்த மார்க்கெட் மெக்கானிசத்தை வந்து ஈஸியாக பண்ண வைக்கிறது வந்து கயட்டா புரோட்டோக்காலுடைய ஒரு முக்கியமான கோல். ஸோ அது ஆப்ஷன் நம்பர் 2. சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ரியோ சம்மிட்டில் வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4. க்ளீன் அஃபோர்டபுள் எனர்ஜி பார்த்தோடுமே கண்டுபிடிச்சிருமோ சோலார் அலையன்ஸ் அதுதான் சொல்லிட்டு ஆப்ஷன் நம்பர் 3. தென் இன்டெண்டட் நேஷனலி டிட்டர்மைண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் இப்போ தான் பார்த்தோம். 5 இயர்ஸ் சைக்கிளில் ஒவ்வொரு கண்ட்ரிஸும் சப்மிட் பண்ணக்கூடிய அவங்களுடைய அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து இன்டெண்டட் நேஷனலி டிட்டர்மைண்ட் கான்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட். ஆப்ஷன் நம்பர் 1. 2431 ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ரைட். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஜிசி நெட் அண்ட் டிஎன்செட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.